ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எப்போதுமே நம்ம சேனல்ல ஃபுல் மூவியோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்ப்போம். இந்த தடவை ரிவ்யூ பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஸ்டோரியை போட்டோம்னா உங்களுக்கே தெரியும், யூடியூப்லேருந்தே எடுத்துருவாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இந்த படத்தை நான் பார்த்ததுலேருந்து என்னோட ரிவ்யூ சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஏதாவது ஹிட்டான படத்தோட பார்ட் 2 எடுக்கும்போது முக்காவாசி படங்கள் ஃப்ளாப் தான் ஆகும். ஏதாவது அற்புதமாக 1-2 தான் நல்லா ஓடி ஹிட் ஆகும். அப்போ இந்த இந்தியன் 2 அற்புதத்தில் சேருதா என்னன்னு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சித்தார்த், பவானி சங்கர், அப்புறம் இன்னொரு ஆக்டர்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் நடக்கிற ஊழல்ல ரீக்ரியேட் பண்ணி அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணி காமெடி வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் நல்ல வியூஸ் போகுது, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்க. இந்த வீடியோக்கனால எந்த ஊழலும் குறைஞ்ச மாதிரியும் தெரியல, எதுவும் மாறின மாதிரியும் தெரியல. ஆனால் இவங்களுக்கு சம்பளம் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் இவங்க வெறும் இன்கம்காக மட்டும் இதை பண்ணல, இந்த ஊழலும் குறையணும்னு சொல்லி ஒரு நல்ல நோக்கத்தோட தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணி எதுவுமே குறைஞ்ச மாதிரியும் தெரியல, மாறின மாதிரியும் தெரியலையே. இது எல்லாத்துக்கும் தீர்வுனா அந்த இந்தியன் தாத்தா மறுபடியும் வந்தாதான் உண்டுன்னு சொல்லிட்டு கம்பேக் இந்தியன் தாத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்றாங்க. அது கொஞ்ச நாள்லயே நல்ல ட்ரெண்டிங்ல வந்துருது. இப்ப எங்கடா இருக்கான்னு பார்த்தா சைனால இருக்காரு. அவரு சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருக்காரு. வேற ஒரு அக்கௌண்ட்ல இந்தியால என்னென்னலாம் நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இந்த ஹேஷ்டாக்கையுமே அவர் பாக்குறாரு. இதுதான் இந்தியாவுக்கு போறதான சரியான நேரம்னு சொல்லிட்டு அவர் இந்தியாவுக்கு திரும்ப வராரு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்னென்னலாம் பண்றாருங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்துல எக்கச்சக்கமான பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. சித்தார்த், ராகுல், பிரீத்தி சிங், பவானி, பிரபலங்கள் எல்லாம் விட்டுறலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நிறைய ஊழலை பத்தி காமிச்சிருப்பாங்க. சீன்ஸ் எல்லாமே படம் பார்க்குற நம்மளாலே கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதெல்லாம் உண்மையா இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கிறத நல்லாவே தெளிவாவே காட்டியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லா இருந்தது. என்னதான் இருந்தாலும் பார்ட் 1ல இருந்த அளவுக்கு இல்ல. எப்போதுமே ஒரு படம் ஹிட் ஆனிச்சுன்னா பார்ட் 1 இருக்க மாதிரி பார்ட் 2 கண்டிப்பா இருக்காது. அதை பீட் பண்ணவும் முடியாது. சங்கர் சார்னாலே தெரியும், ஒவ்வொரு சீனையும் பிரம்மாண்டமா பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு. இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் எக்கச்சக்கமான பிரம்மாண்டமான சீன்ஸ், ஃபைட்டுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. இதுல இருக்க நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கள் எல்லாரும் ஃப்ரீ இலவச மிக்சி கிரைண்டர்லாம் கொடுத்தா உடனே பல்ல இழிச்சிட்டு போய் வாங்கிடுவாங்கங்கிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. இந்த இலவசங்கிறது ஒரு அடிப்படை திட்டம். அடிப்படை மக்களுக்கு இதெல்லாம் கூட கிடைக்காம இருந்திருக்கு. அவங்களால இதெல்லாம் வாங்க கூட முடியாது. இதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கறதுனால அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. யாருமே எங்களுக்கு இலவசம் வேணும்னு மக்கள் கேட்டு வாங்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாம நிறைய அரசியல் கட்சிகளையும் இதுல டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை டைரக்டா சொல்ல மாட்டாங்க, இன்டைரக்டா தான் பண்றாங்க. இப்ப நான் பார்த்த மைக் மோகனோட இப்ப ரீசெண்டா ஒரு ஹராப் படம் வந்தது இல்லையா, அதுலயும் இப்படிதான். இப்ப வர முக்காவாசி படத்துல இதே தான் பண்றாங்க. அரசியல் தலைவர்கள் அல்லது அரசியல் கட்சிகளை வந்து இன்டைரக்டா இது பண்ணி காட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அது ஏன் இதுக்கு இன்டைரக்டா ஒளிவு மறைவா மறைமுகமாலாம் பேசிக்கிட்டு டைரக்டாவே உடைச்ச மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற டிக்கெட்டுக்கு இந்த படம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும். பார்த்துட்டு வரலாம். டிக்கெட் காசு ஒன்றும் வீணா போகாது. தூக்கம் வர அளவுக்குலாம் இந்த படம் இல்லை. கண்டிப்பா அந்த 3 மணி நேரம் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் பார்த்த ஒரு படம் மாதிரி தான் இருக்கும். படத்தோட முழு கருத்துமே ஊழல் ஒழிப்பை பத்தி தான் எடுத்திருப்பாங்க. நிறைய அட்வைஸ் பண்ற மாதிரியான நிறைய டைலாக் வரும். ஆனா அவங்க பேசுற டைலாக் எல்லாமே ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஆமா இல்ல அப்படித்தானே நம்மளே யோசிக்கிற மாதிரி தான் பேசுவாங்க அந்த டைலாக்லாம். டைம் இருந்தா இந்த படத்தை நீங்க போய் கண்டிப்பா பாருங்க. பாக்குறதுக்கு ஒர்த்தான படம் தான். ஆனா இந்தியன் 1 அளவுக்கு இது இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா நல்லா தான் இருந்தது. சேனல் வந்து ஒரு மூவி எக்ஸ்பிளனேஷன் சேனல். இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ வீடியோ. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல சில மாதங்கள் கழிச்சு இந்த படத்தோட முழு கதை விளக்கமும் நம்ம சேனல்ல வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட இன்னொரு சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.